ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எம்பிஸ் அக்வாரியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த இம்போர்ட்டட் கப்பீஸில் என்னென்ன கப்பீஸ், இது என்கிட்ட எப்படி வந்துச்சு, அண்ட் தென் இந்த கப்பீஸ் எல்லாம் நான் இப்போ வந்து எங்கே விட்டுருக்கேன், இதெல்லாம் நான் எப்படி குவாரண்டைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஃபிஷ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் ரெகுலராக போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை இம்போர்ட் பண்ணி வாங்கும்போது ஷிப்மெண்ட்டில் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். பிகாஸ் அதுங்க சர்வைவல் ரேட் கம்மியாக இருக்கும். அது ரொம்ப தூரத்துலேருந்து வரனால அதுங்களுக்கு டேமேஜ் ஆகலாம், ஸ்ட்ரெஸ் ஆகலாம். அந்த மாதிரி ரொம்ப சன் இருந்தாலும் டெம்பரேச்சர் மாறுறதுனால ஃபிஷ்ஷஸ் இறந்து போகலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்ததுமே சீக்கிரமாக போய் உங்கள் பார்சலை கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எனக்கு அந்த மாதிரி கால் வந்துச்சு. நான் போய் அதை ஃபாஸ்ட்டாக போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு எடுத்து வந்தோடனே நம்ம பாக்ஸை வந்து தரவாக செக் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் இருக்கா, லீக்கேஜ் இருக்கா. பாக்ஸு பார்சல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இதில் லைவ் ஃபிஷ்ஷன் இருக்கனால அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் பாக்ஸில் லைஃப் ஃபிஷ்ஷன் மென்ஷன் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அவங்க பார்த்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதை வந்து நார்மலான ப்ராடக்ட்டுன்னு சொல்லி அதை தூக்கி போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து கண்டிப்பாக இறந்து போயிடும். ஸோ கான்ஷியஸாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி என்கிட்ட இது நல்லா வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நான் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமாக எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். பிகாஸ் அதுங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை உயிரோடு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. நம்ம போன வாட்டி இவங்கக்கிட்ட ரெயின் அக்வாட்டிக்ஸ் கிட்ட வந்து வாங்கியிருந்தோம். அப்போ அவங்க நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போவுமே எனக்கு 6 மீன் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த 6 மீனுமே இன்னும் என்கிட்ட இருக்குது. அது எல்லாமே வந்து இன்னும் பக்காவாக சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அவங்க நம்மளுக்கு இந்த வாட்டியும் 6 மீன் அனுப்பிச்சிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு எல்லாமே அலைவாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கு. ஸோ வாங்க நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த மீன் வந்து என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் லேஸ். ஸோ அவங்க வந்து எனக்கு 3 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து ரெட் லேஸ் கப்பி. ரெட் லேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, அதில் வந்து டெய்லில் வந்து ரெட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அண்ட் தென் அது கூட வந்து கலர்ஸ் எல்லாம் மிங்கிள் ஆகி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தனியாக தெரியும் அது கலர்லாம் தண்ணியில் விடும்போது. அதோட ஃபீமேலும் அவங்க அனுப்பியிருந்தாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜப்பான் ப்ளூ கப்பி அதுவும் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ எப்படி நான் அதில் ரெட்டு சொன்னனோ, இதில் வந்து ஜப்பான் ப்ளூ வந்து ஃபுல் ப்ளூவில் இருக்கும். இது வந்து ஜப்பான் ப்ளூ மேல். இதோட டெய்ல் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே தண்ணி அந்த ஓஷன் ப்ளூ சொல்லுவாங்க அந்த கலரில் இருக்கும். பார்க்க ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக இருக்கும். அண்ட் தென் இது கூட வந்து இதுக்கும் ஃபீமேல் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ட் தென் தேர்டு பேர் என்ன அனுப்பிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோய் கப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஆரஞ்சு இருக்கும், பின்னாடி டெய்லையும் ஆரஞ்சு இருக்கும், மிடில் பார்ட்டில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் கோய் கப்பி. 3ஆக பிரிக்கலாம். அது நம்ம அப்படியே ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் நம்மளுக்கு மேல் ஃபீமேல் ரெண்டுமே அனுப்பியிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ எல்லாமே செக் பண்ணோம். இதுதான் கோய் கப்பி. பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இந்த வாட்டி அலைவாக இருக்குது. போன வாட்டியும் அப்படி தான் இருந்தது. நம்ம ரெயின் அக்வாட்டிக்ஸ் நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே. அந்த கார்னர் எல்லாமே டேப் போட்டிருந்தாங்க. ஸோ தட் இந்த ஃபிஷ்ஷஸில் இருந்து ஆக்சிஜன் லீக் ஆகாது, வாட்டர் லீக் ஆகாது. அண்ட் தென் பேப்பர் போட்டு உள்ளே நல்லா வச்சுருந்தாங்க. ஸோ தட் கொரியரில் எடுத்துகிட்டு வரும்போது வண்டி மூவ்மெண்ட் இருக்கப்போ ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப ஷேக் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இது எல்லாத்தையுமே ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிரும். ஃபிஷ்ஷு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா நம்மக்கிட்ட அடாப்ட் ஆகாது. பிகாஸ் அது தூரத்துலேருந்து வந்திருக்கு. நம்மளோட தண்ணி வேறு, அவங்களோட தண்ணி வேறு. ஸோ அந்த தண்ணி மாற்றம் இருக்கப்பவே அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அது ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து இறந்து. நமக்கு எல்லாமே சர்வைவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை நம்ம சீக்கிரமாக எடுத்து அக்வாமேட் பண்ணிவிட்டு குவாரண்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதில் வந்து நம்மக்கிட்ட 6 மீனுமே சூப்பராக இருந்தது. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்களா எப்படி ஒரு மீனுக்கும் ஒரு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் ஜெயின் கப்பீஸ் வந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்துருந்தேன். அது நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரே பேக்கெட்டில் 4 மீனுமே போட்டாங்க. ஒரு மீடியம் சைஸ் பேக்கெட்டில். அதில் எடுத்துகிட்டு வரப்போ 1 மீன் எனக்கு செத்து போயிடுச்சு. பிகாஸ் ஆக்சிஜன் கிடையாது. ஏன்னா ஒரே பேக்கெட்டில் 4 மீன் போடுறப்போ ஆக்சிஜன் கண்டென்ட் 4த்துக்குமே ஷேர் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி கப்பீஸ்க்கு தனித்தனி பேக்கெட்டில் போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால எல்லாமே சர்வைவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ஏதாவது ஆர்டர் போடுறதா இருந்தால் இப்படி போடலாம். எல்லாமே சர்வைவ் ஆகிருக்கு. அண்ட் லொக்கேஷன் மேட்டர். ஒரு நாள் 2 நாள் தான் தாங்கும். அதுக்கு மேலேனா கஷ்டம். நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் தரேன். உங்களுக்கு வேணும்னா அவங்ககிட்ட பேசுங்க. எத்தனை நாள் வந்து
சர்வ் ஆகும், எப்போ நம்மக்கிட்ட வரும், நல்லாயிருக்குமா, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த 3 கப்பீஸையுமே நீங்கள் வந்து வாட்டர் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணணும். அக்ளமேட் பண்ணிட்டு தான் நீங்கள் விடணும். அதுக்கு முன்னாடி டீக்ளோரினேட் பண்ணிடுங்க. நான் வந்து இது எல்லாத்துலேயுமே இப்போ எதில் குவாரண்டைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஜெயின் கப்பீஸை மெடிக்கேஷனில் போட்டிருக்கேன். அதே டப்பில் தான் நான் இந்த மீனையும் போட போகிறேன். பிகாஸ் இது வாங்கி எனக்கு ரொம்ப நாள் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஜெயின் கப்பீஸ் எனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே எனக்கு இந்த கொரியர் வந்துருச்சு. அதனால் எல்லாத்தையுமே இப்போ நான் சேர்த்து ஒன்றா தான் வந்து மெடிக்கேஷனில் போட போகிறேன். நான் வந்து கப்பீஸ் எப்படி குவாரண்டைன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ மெடிசன், கல்லுப்பு இது 2 வச்சு தான் குவாரண்டைன் பண்ணுவேன். நான் கோல்ட் ஃபிஷ்க்கு தான் ப்ளூ மெடிசன் யூஸ் பண்ணுவேன். நான் கப்பீஸ்க்கு ப்ளூ மெடிசன் யூஸ் பண்ண மாட்டேன். இதில் ஆல்ரெடி நம்ம எல்லோ மெடிசன் போட்டு தான் இருக்குது. நான் ரொம்ப அதிகமாக போடல, ஏன்னா ஃபிஷ்ஷஸ் எதுவுமே ரொம்ப இன்ஃபெக்டடாலாம் இல்லை அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் இல்லை. பார்க்க எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆக்டிவாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எல்லோ மெடிசன் சில ட்ராப்ஸ் தான் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு, ஏர் ஸ்டோன் போட்டுட்டு நம்ம ஃபிஷ்ஷஸை வந்து விட்டாச்சு. இதை வந்து நான் 1 டே ஒன்ஸ் வந்து 50% வாட்டர் மட்டும் கம்மி பண்ணி புது வாட்டர் டாப்அப் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஏதாவது இன்டர்னல் டிசீஸ் இல்லை பாக்டீரியாஸ் வந்து ஃபிஷ்ஷஸில் இருந்து அதுவும் போயிடும். ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப நாள் குவாரண்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 2 நாள் 3 நாள் பண்ணாலே போதும். நான் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டப் செட்டப் கொடுத்து டப்பில் தான் வளர்க்கலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு கப்பி பாண்ட் செட்டப் வச்சுருக்கேன். அதில் எத்தனை மீன் இருக்கணுமோ அத்தனை மீன் தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே விடலை. ஸோ இது எல்லாத்தையுமே அதில் விட்டு நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்க விரும்பலை, நான் ஓவர் க்ரௌட் பண்ண விரும்பலை. இப்போ இதுக்கு தனி டைப்பு ஒரு பாண்டு அப்படி இல்லைன்னா டேங்க் ஒன்று என்கிட்ட சும்மா தான் இருக்குன்னு ஒன்று நான் அதில் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் அதை கண்டிப்பாக என்ன டேங்க் செட்டப் கொடுக்குறேன்னு சொல்லி நான் போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து கப்பி டேங்க் செட்டப் சீக்கிரமாக கொண்டு வரலாம். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. நான் இதை வந்து குவாரண்டைன் பண்ணி எல்லாமே நல்லா ஆகிட்ட அப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இது எல்லாத்தையுமே ஒரு ஜக்கில் பிடிச்சி இப்போ நான் வந்து கிளாஸ் டேங்க்கில் போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பிகாஸ் நம்ம இன்னும் உங்கள்கிட்ட எப்படி நான் எடுத்து காட்டல, ஒரு ஃபிஷ்ஷஸையும் இப்போ நான் தனித்தனியாக பார்க்கலாம் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் எல்லாத்தையுமே ஜக்லேயே அப்படியே எடுத்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் கப்பீஸ் வந்து எல்லாமே சின்ன சைஸில் இருக்குது. ஜெயின் கப்பீஸ் மட்டும்தான் பெருசாக இருக்குது. இது எல்லாமே குட்டியாக இருக்கிறதுனால இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் அப்படியே வந்து கிளாஸ் டேங்கில் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லாமே எப்படி இருக்குது, பார்க்க என்னென்ன கப்பீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது கப்பீஸ் வந்தாலும் சொல்லுங்கள், என்ன கப்பீஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன டைப்ஸ் கப்பீஸ்லாம் இருக்குன்னு. பிகாஸ் எனக்கு அவ்வளோவா தெரியாது. சில கப்பீஸ் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். இதோ நம்ம கப்பீஸ் எல்லாத்தையும் டேங்க்கில் போட்டாச்சு. இப்போ டேங்க்கில் போட்டு லைட் வேறு போட்டிருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. பட் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பிகாஸ் நான் வந்து குவாரண்டைன் பண்ணப்போ லைட்டுக்கு போடலை, அது எல்லாமே ஒரு டப்பில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட பாருங்களேன், கிளாஸில் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து அந்த ரெட் லேஸு, பின்னாடி இருக்க ப்ளூ தான் வந்து ஜப்பான் ப்ளூ, அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிறதுங்க தான் கோய். கோயிலில் வந்து ஃபீமேல் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். முன்னாடி பின்னாடி மட்டும் ஆரஞ்சு, நடுவு ஃபுல்லாக ஒயிட்டு. அண்ட் அந்த ஃபீமேல் பாருங்களேன், கிளாஸ் பெல்லி கப்பி மாதிரி இருக்குது ரெட் லேஸோட ஃபீமேல். அண்ட் அந்த ப்ளூவும் சேம் ஜப்பான் ப்ளூ கப்பியோடும். அதுக்கும் டெய்லில் கலர் லைட்டாக ப்ளூ இருக்குது. பட் எல்லாமே வயிறு அப்படியே எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. உள்ளெல்லாம் குட்டி இருந்தால் எல்லாமே அப்படியே தெரியும் போல். டேங்க்கில் போட்டு வச்சா தெரியும். இதில் எனக்கு அந்த ரெட் லேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் வந்து யூனிக் பேட்டர்ன்ஸ் பாருங்கள், அதோட டெய்லில் எல்லாமே யூனிக்காக இருக்குது. இதனால தான் எனக்கு கப்பீஸ் ரொம்ப பிடிக்கும். இம்போர்ட்டட் கப்பீஸ் ஸ்பெஷலாக செம்மையாக இருக்கும். உங்களுக்கு எந்த கப்பீஸ் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு ஒரு டேங்க் செட்டப் வீடியோ நான் போட்டுட்டு என்கிட்ட என்னென்ன கப்பீஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் அது ஒரு வீடியோ போடுறேன். கப்பீஸ் வந்து நான் டேங்க்கில் வளர்க்குறத விட பாண்டில் வளர்க்குறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து டாப் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது இல்லாமல் எனக்கு வந்து டேங்க்கில் கப்பீஸ் செட் ஆனது கிடையாது. நான் நிறைய வாட்டி வளர்த்துருக்கேன், அது எல்லாமே இறந்துருது. பட் பாண்டுன்னு வந்துட்டா எல்லாமே குட்டி போட்டு ரொம்ப பெருசாக நிறைய குட்டி போட்டு நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து பாண்ட் செட்டப் தான் இதுக்கு திருப்பி கொடுக்கணும். அண்ட் தென் நான் வந்து ஃபீடிங் இப்போ போட்டிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டாக போட்டிருக்கேன், சிங்கிங் பெல்லட்ஸ். நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் நீங்கள் நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருக்குது. அதோட வாய்க்குள்ளே போகிற மாதிரி மைக்ரோ பெல்லட்ஸ் இருக்குது, அது போடலாம். அப்படி பெல்லட்ஸ் வேணாமா, நீங்கள் வேறு என்ன ஃப்ரோசன் ஃபுட்ஸ் லைக் பிளட் வார்ம் நிறையா இருக்குது. மீல் வார்ம்ஸ் கூட குட்டி குட்டியாக தூள் தூளாக்கி போடலாம், ஃப்ளேக்ஸ் போடலாம். அண்ட் தென் ட்ரை வார்ம்ஸ் போடலாம். இதெல்லாமே போடலாம், அது சாப்பிடும். ட்ரை வார்ம்ஸ்லாம் ஈஸியாக சாப்பிடும். குட்டிக்கு வந்தால் தான் நீங்கள் பிரைன் சிம்பிளாக போகணும். குட்டி கூட நீங்கள் கப்பி ஃப்ரைஸ்க்கு கூட நீங்கள் ஃப்ளேக்ஸ் கூட போடலாம். நான்லாம் வந்து
ஒரு 100 கப்பீஸ் கிட்ட ஃப்ரைஸ் வளர்த்தேன். அது எல்லாத்துக்குமே ஃப்ளேக்ஸ், ட்ரை ஒன்ஸ் மட்டுமே போட்டு தான் வளர்த்தேன். எல்லாமே நல்ல ரிசல்ட் இருந்தது. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் வந்து இந்த ரெயின் அக்வாட்டிக்ஸ் இவங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணுறதுனா இவங்க வந்து கப்பீஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இவங்ககிட்ட வேறு வெரைட்டி ஃபிஷ்ஷஸும் இருக்குது. நான் அவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, எதெல்லாம் அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட உங்களுக்கு வேணும்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கப்பீஸ் வந்து இம்போர்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் அவங்ககிட்ட தான் நான் வாங்குவேன் ரெகுலராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாராவது கப்பி ஃபேன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.